தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு குறைந்த விலையில் நாப்கின்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக முதல்வர் மருந்தகங்கள் திட்டத்தை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இது குறித்த தகவலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. முன்னதாக ஏழை எளிய பெண்களுக்கு உதவும் வகையில் ரேஷன் கடைகள் மூலமாகவே மானிய விலையிலோ அல்லது இலவசமாகவோ நாப்கின் வழங்கப்பட வேண்டும் என்று லக்ஷ்மி ராஜா என்பவர் பொதுநல வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கின் விசாரணையின் போதுதான் முதல்வர் மருந்தகங்கள் மூலம் இந்த தேவையை நிறைவு செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதை விளக்கியது. தமிழக அரசு சார்பில் அளிக்கப்பட்ட இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி புதிய முதல்வர் மருந்தகங்கள் எப்போது தொடங்கப்படும் மற்றும் அவை எவ்வாறு செயல்படும் என்பது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார். அரசின் இந்த விரிவான திட்ட அறிக்கையை பொறுத்து அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் என்று கூறிய நீதிபதி வழக்கின் விசாரணையை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளார். இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போது கிராமப்புற மற்றும் பின்தங்கிய நிலையில் உள்ள பெண்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.